ஏண்டா 3 ஆம்பளை பசங்க இருக்க வீட்ல இந்த பொண்ணு வந்திருந்தா ஊர் உலகம் என்னடா நினைக்கும்? அட பாவமே! ஊர்ல இருந்து வந்த பாட்டி குடும்பத்துல இருக்க அந்த முக்கியமான நபர பார்த்து கேட்ட கேள்வியில குடும்பமே உடைஞ்சு போச்சு. முத்து, மீனா, விஜய் அத்தை எல்லாரோட மூஞ்சியும் பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே பாட்டிக்கு ஞாபகம் மறதியா? இல்ல விஜய் அத்தைய அடக்கிறதுக்காக அண்ணாமலை அப்பா போட்ட மாஸ்டர் பிளானா? இன்னைக்கு எபிசோட்ல நீங்களே நினைச்சு நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு நிறைய ஃபன்னான சீன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு மக்களே. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீடியோக்காக கல்லு நடுற மாதிரி ஆக்ஷன் பண்ற விஜய் அத்தை, இன்னொரு பக்கம் வந்து மாமனார் வீட்டுல தங்குற சத்யா, இன்னொரு பக்கம் வந்து மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கிற நம்ம அருண் சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட்ல எல்லா முக்கியமான கேரக்டர்ஸ்களுமே இருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க பண்றதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க மக்களே, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு ரூம் கட்ட போறாங்க இல்லையா, அதுக்கான பூமி பூஜை அதுதான் வந்து நடந்துட்டு இருந்தது. அதோட கண்டினியூஷன் நேத்து இருந்தது இல்லையா, அதுக்கான வேலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக செங்கல் வைக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம வீட்டின் வில்லி அலப்பரத்தை விஜயா இருக்காங்களே, அவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இது வந்து என் புருஷன் கட்டின வீடு, ஒரு கல்லையும் நான் தான் வச்சேன், நீங்க எப்படி என்ன கேட்காம நீங்க பாட்டு கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா வந்து விஜயாத்தை கேட்டுட்டு இருக்காங்க. பாவீங்களா, இந்த விஜயாத்திக்கு வீட்டுல ஒரு செங்கலை நகர்த்தினா கூட அப்படி ஈகோ பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும். சும்மா ஒன்னும் இந்த வில்லி விஜயா வந்துட்டு கல்லை தூக்கி வைக்கிறேன்னு வரல. அதுக்கு பின்னாடி வந்து ஸ்ருதி எடுக்கிற கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற டைட்டிலோட ஒரு வீடியோவும், அதுக்கு பின்னாடி வீட்டு வாடகை மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட அது வந்து நம்ம பணத்தை கறக்கலாம் அப்படின்ற தாட் வந்து விஜயாக்குள்ள இருக்கும் மக்களே. அதனாலதான் வந்து இவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டா வந்துட்டு கல் எடுத்து வைக்க வராங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு அண்ணாமலைக்கு வந்து ஃபோன் போட்டு, அப்பா பாருங்கப்பா அம்மா தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்ல, நான் எங்கடா பிரச்சனை பண்றேன், நான் வந்து கல் வைக்கிறேன் வரேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்ல, அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு இன்னைக்கு நாளும் நல்ல நாளா இருக்கு, நீயே கல் எடுத்து வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆசீர்வாதம் அங்க இருந்து கொடுக்க விஜயா வந்து கல் வைக்கிறேன்னு வராங்க. அப்ப நம்ம ஸ்ருதி வந்துட்டு ஆண்டி இருங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்க, நான் வந்து எனக்கு கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்ல, கல்லுக்குள் ஈரம் டைட்டில் வை அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்றாரு. ஸ்ருதி வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் ஆண்டி வந்து வேற வழி இல்லாம போலி நாடகத்தை வந்து மக்கள் முன்னாடி அரங்கேற்றணுன்றதுக்காக வந்து செங்கல் வந்து வச்சிட்டு இருக்காங்க மக்களே. வேற வழியே இல்லாம விஜயாத்தை வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து கல் எடுத்து வைக்கிறாங்க. விஜயாத்தை கல் எடுத்து வைக்கிறத வந்துட்டு ஸ்ருதி வந்து கல்லுக்குள் ஈரம்னு டைட்டில் போட்டு யூடியூப்ல போட போறாங்க. அது எல்லாரும் பார்த்து அது வைரல் ஆக போகுது. அதுக்கப்புறம் கடன் கொடுத்தவங்க கடன்காரங்க எல்லாரும் வந்துட்டு வீடு கட்டுற அளவுக்கு வசதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் காசு கொடு அப்படின்னு கேட்க போறாங்க பாருங்க. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம பப்பரப்ப மனோஜ் சும்மா இருப்பாரா, திடீர்னு உள்ள வந்து என்னடா பங்களாவா கட்ட போற, சின்னதா ரூம் கட்ட தானடா போற, அதுக்கு என்னடா இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, அதை கேட்டோடனே ரவி இருந்துட்டு இந்த மாதிரி திருந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல, மனோஜுக்கு வந்து இப்ப முத்து மேல பயங்கர பொறாமைங்க. நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு சைடு கனகா ஒரு சைடு ரோகிணின்னு, இந்த முத்து வந்து 8 கார் வாங்கிட்டா இப்ப ரூம்லாம் கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு முத்து மேல பயங்கர பொறாமை. அது எப்படி காட்டுவான்னா, இந்த ரூம் வந்து எப்படியாவது வந்து தனதாக்கிக்கணும் அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வச்சு ஏதாவது பிளான் போடுவான். எனக்கு குழந்தை பிறக்க போது இனிமே இந்த ரூம் எனக்கு தான் சொல்லி கண்டிப்பா விஜயாத்தைய வச்சு கண்டிப்பா பிளான் போட போறா. கதை வந்து ரேகா வீட்டுக்கு நகருது. ரேகா வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப முடியாம வந்து மாத்திரெல்லாம் சாப்பிடாம இருக்காரு. ரேகாவை பார்த்த உடனே மாத்திரெல்லாம் சாப்பிடுறாரு. நான் இருந்த அப்பாவை பார்த்துட்டேன் ரேகா சொல்ல, சத்யா வந்து சரின்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா வேணான்றாரு. ரேகா நீங்க இருப்ப உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அங்கதானே இருக்கும், மாப்பிள்ள ஒத்துப்பறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, அதுக்கு ரேகா இருந்துட்டு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உங்களை எப்படி நான் விட்டுட்டு போறது அப்படின்ற மாதிரி ரேகா கேட்க, உடனே சத்யா இருந்துட்டு இருக்கட்டும் ரேகா பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்து வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு சிந்தாமணி அவங்க அப்பா பாத்துக்கணும், இருங்க அவ கூட இருக்கட்டும், அப்பதானே உங்களுக்கு தெம்பா இருக்கும், நீங்க வருந்துதான் மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை உசுப்பேத்தி விட, அதுக்கு சத்யா இருந்துட்டு ஓகே ரேகா இங்கே இருக்கட்டும், நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்காத மாப்பிள்ளைன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. அதுக்கு வந்து இல்ல உங்களை ரேகா தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்றான். சரி மாப்பிள்ளைன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரேகாவும் சத்யாவும் சரி ஓகே நாங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சொல்லி கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சீதா கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வராங்க. சீதா கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்போ வந்து ஆன்டி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குறாங்க. நான் வந்து இந்த மாதிரி எங்க அப்பாவை பாத்துக்க போறேன்னு சொல்லி அவங்க அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கும்போது, நீ போயிட்டு வா உங்க அப்பாவை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி சந்திராவும் சந்தோஷமா அனுப்பி விடுறாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா சிந்தாமணியோட எமோஷனல் ஆட்டம் இருக்கும் மக்களே. ரேகாவோட அப்பா போடுறது எல்லாமே டிராமா தான். சத்யாவையும் ரேகாவையும் அவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கணுன்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு எமோஷனல் டிராமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேல கண்டிப்பா சத்யாவையும் ரேகாவையும் அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. இவங்க கூட வச்சுக்கிட்டு பிசினஸ் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டோட மாப்பிள்ள பிளான் தான் போட போறாங்க.
அடுத்த சீன் எங்கன்னா சீதா தனியா இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரரான அருண் வந்துட்டு வராரு. வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிரு சீதா, எங்க அம்மா இறந்ததுல இருந்து நான் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கேன், ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், ஒன்னு அடிச்சிருக்க கூடாது, இனிமே நான் அடிக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட வந்துட்டு அருண் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சீதா மன்னிப்பாங்களா இல்லையா? ஆனா கண்டிப்பா சீதா வந்து மன்னிக்க மாட்டாங்க. ரேகாவும் சத்யாவும் சேர்ந்து ஏதாவது பண்ணி இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். எபிசோடோட கிளைமேக்ஸ் இருக்கே, இங்கதான் மக்களே ஒரு பெரிய வெடிகுண்டு வந்து காத்திருக்கு. அண்ணாமலை இப்ப பாட்டியை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோன்னே எல்லாரும் உற்சாகமா வரவேற்பாங்கன்னு பார்த்தா பாட்டி வந்து பெரிய ஆணுகுண்டையே தூக்கி போடுறாங்க. இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நபரை பார்த்து கேட்கறாங்க. 3 பசங்க இருக்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா ஊருலகம் என்னடா நினைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பாட்டிக்கு சமீபத்துல நடந்த சில விஷயங்கள் எல்லாம் மறந்து போச்சு. சமீபத்துல நடந்தது மறந்த மாதிரி தெரியல, 3 வருஷத்துக்கு முன்னாடி முத்துவுக்கும் மீனாக்கும் நடந்த கல்யாணத்தையும் மறந்த மாதிரி தெரியுது. இனிமே பாட்டி விஜயாத்தையும் மனோஜையும் தன்னோட பணியில பழைய மாதிரி வந்து வச்சு செய்ய போறாங்க. இனிமே வர எபிசோட்ல இருந்து பயங்கர கலகலப்பா போகும்போது மக்களே, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. உண்மையாவே பாட்டிக்கு வந்துட்டு மெமரி லாஸா இல்ல விஜயாத்தையும் மனோஜையும் ஏதாவது பண்ணணும், அவங்க பண்ற தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அண்ணாமலையும் மூத்துவும் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே பாட்டிக்கு மெமரி லாஸா இல்ல டிராமாவா? உங்க கமெண்ட்ஸ் என்னன்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நீங்க பண்ற கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா, நீங்க பண்ற கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்ததுன்னா உங்க கமெண்ட் நம்ம வீடியோல வரும் மக்களே. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு. சோ இதுக்கு மேல நடக்க போற காமெடிகள் என்னெல்லாம் பரபரப்பான திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்ட். பை.